அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி அரபியில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஹவுஸ் வீடு அப்படிங்கிறத பேத் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். ஆஃபீஸ் அலுவலகம் அப்படிங்கிறத மக்தப் அப்படின்னு சொல்லுவோம். காரு வண்டி அப்படிங்கிறத செய்யாரா அப்படின்னு சொல்லுவோம். இனி ஃப்ளைட்டு விமானம் அப்படிங்கிறத தையாரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோடைய டிரைவரை வந்து சவாக் அப்படின்னு சொல்லுவோம். இனி ரெஸ்டாரண்ட்டை மத்தாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டலை ஃபுன்தக் அப்படின்னு சொல்லுவோம். இனி பெண் எழுதக்கூடிய பெண்ணை கலம் அப்படின்னு சொல்லுவோம். புத்தகத்தை கிதாப் அப்படின்னு சொல்லுவோம். இனி மில்க் பாலை வந்து ஹலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியை வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் தண்ணி வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ் மீன் இருக்குல்ல, மீனை வந்து சமக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புத்தகத்தை வந்து கிதாப் அப்படின்னு சொல்லுவோம். பாலை வந்து ஹலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியை வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷை வந்து சமக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படிங்கிறத அக்கில் அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த பார்ட்டினா பார்ட்டி வைக்கிறாங்க அப்படிங்க, அது வந்து அசீமா அப்படின்னு சொல்லுவோம். மட்டன்னா ஆட்டி இறைச்சி அப்படிங்கிறத லஹாம் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டி இறைச்சி அப்படிங்கிறத லஹம் பஹரா அப்படின்னு சொல்லுவோம். இனி சிக்கன் கோழி இறைச்சிங்கிறத திஜாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இனி வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர் அப்படிங்கிறத ஆமல் அப்படின்னு சொல்லுவோம். பைசா கூடிய ஏடிஎம் வந்து சராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடன் வாங்குறது சலப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பைசா சில்லற அதை வந்து சர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டில் அப்படின்னா இன்னும் வரல அப்படிங்கிறத லிஸ்ஸா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.